உள்ளும் புறமும் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். சாந்தா, இரண்டாவது தலைப்பு என்ன, யார் விருந்தினர் அப்படிங்கறத சொல்லிட்டு நீங்க நிகழ்ச்சியை தொடங்கலாம். நன்றி மேரா. 2500 மதுபான கடைகளை தனியார் மயமாக்க தாவேக அரசு முடிவு செய்திருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இதற்கான சட்ட திருத்தம் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக நாம் பேசலாம். நம்மிடையே தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தை சேர்ந்த மாநில தலைவர் திரு நா. பெரியசாமி இணைய வாயிலாக இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். தாவேக அரசு மதுபான கடைகளை தனியார் மயமாக்கும் நடவடிக்கைகளை ஈடுபட்டு வருது. தாவேக அரசுடைய இந்த செயல்பாடு ஒன்றிய பாசிச பாஜக அரசோட ஒத்து போகிற மாதிரி இருக்கு. ஏன்னா தனியார் மயம் அப்படின்ற பெயரை நம்ம கேட்டாலே நம்ம நினைவுக்கு வருவது பாஜக தான். அந்த லிஸ்ட்ல இப்ப தாவேகவும் இணையுதா? ஒன்றிய அரசு பாஜக அரசு அதனுடைய ஆரம்ப நிலையிலிருந்தே பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயப்படுத்துவது, அரசு துறைகளை பொதுத்துறையாக்கி மீண்டும் தனியார் மயப்படுத்துவது என்ற தீவிரமான நவ தாராளமய கொள்கையை செயல்படுத்தி வருகிறது. ஒருவேளை அதே வழிமுறையில் இவர்களும் சிந்திக்கிறார்களோ என்ற ஆழ்ந்த சந்தேகத்தை இன்றைக்கு வெளியாகி இருக்கிற செய்தி நமக்கு உணர்த்துகிறது. தமிழ்நாட்டில் கடந்த 23 ஆண்டுகளாக தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தின் கீழ் இயங்கி வருகிற டாஸ்மாக் மதுபான கடைகள், அதில் குறிப்பாக 2500 கடைகள், அதிலும் குறிப்பாக மாநகரங்களில் நகரங்களில் அதிகபட்ச விற்பனையாகக்கூடிய மதுபான கடைகளை தனியாருக்கு தரலாம் என்ற யோசனை மிகவும் ஆபத்தானது. அது ஆரம்ப நிலையிலேயே கடுமையாக எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து கொள்கிறோம். இது சமூகத்தில் ஒழுங்குமுறையை சீர்குலைக்கும் ஒரு நடவடிக்கையாகவும் கருத வேண்டியிருக்கிறது. சரி, இந்த அரசு மதுபான கடைகளை தனியார் மயமாக்கப்படுறது எந்த அளவுக்கு மது புழக்கத்தை அதிகரிக்க செய்யும் சார்? கண்டிப்பாக இப்பொழுது ஒரு நாள் மது ஒழிப்பிற்கு நிரந்தர தீர்வா இது அமையும். மது விலக்கு என்பது அரசாங்கத்தினுடைய கொள்கை சார்புடையது. மது விலக்கை ரத்து செய்து விட்டார்கள். மது விலக்கை ரத்து செய்து கடந்த 23 ஆண்டுகளாக அரசே அந்த கடையை நடத்தி வருகிறது. ஏன் அரசு நடத்துகிறது என்றால், கடந்த 23 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அரசு சொன்ன தகவல், அரசியல் கட்சிகளில் வேறுபாடு இல்லாமல், சமுதாய சக்திகளில் வேறுபாடு இல்லாமல் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு அரசுக்கு வருகிற வருவாயை தனியார் கொள்ளையடிக்கிறார்கள், தனியார் லாபம் ஈட்டுகிறார்கள், மக்களுடைய பணம் அரசுக்கு வருவது பொருத்தமாக இருக்கும், எனவே அரசுடைமையாக்குகிறோம் என்று அரசுடைமையாக்கினார்கள். இப்பொழுது 23 ஆண்டுகளாக நடைபெறுகிற அந்த மது வியாபாரத்தில் அரசுக்கு ஆண்டுக்கு 48,000 கோடிக்கும் அதிகமான வரி வருவாய் கிடைக்கிறது. இந்த வரி வருவாய் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மொத்த வரி வருவாயில் 1/3 பங்காக இருக்கிறது. இதை ஏன் தனியாருக்கு விட வேண்டும்? தனியாருக்கு விடுவது என்பதிலேயே ஆழ்ந்த நோக்கம் உண்டு. அதுவும் நகர்ப்புற பகுதிகளில் அதிகபட்ச வியாபாரம் ஆகக்கூடிய கடைகளை தனியாருக்கு விற்பது என்பது என்ன காரணத்திற்காக அப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது? இது மிகுந்த ஒரு சமூக ஒழுங்கு சீர்குலைவதற்கு. இப்பொழுது 1 கோடி பேர் தினசரி மதுபான கடைக்கு வருகிறார்கள், மதுபானங்களை வாங்குகிறார்கள், அவர்கள் குடித்து அவருடைய உடல்நிலை கெடுத்துக் கொள்ளுகிறார் என்று வைத்துக் கொண்டால், அது இன்னும் மோசமான நிலைக்கு தனியார் கைக்கு போகும்போது சரியான முறையில் தான் அந்த மதுபானங்கள் தயாரிக்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க முடியாது. அங்கே சட்ட முறைகளும் விதிமுறைகளும் பின்பற்றித்தான் இந்த நடைமுறை, வியாபார நடைமுறை அமைகிறதா என்பதை கவனிக்க முடியாது. இப்பொழுது கூட FL2 என்கிற மணமகிழ் மன்றங்களில் அப்படியான சட்ட அத்துமீறல் நிரம்ப நடந்து கொண்டிருக்கின்றன. 717 கடைகளை முதலமைச்சர் பதவியேற்கிற நாளிலேயே மூடுவதாக அறிவித்தார். மிகுந்த வரவேற்பை பெறும் என்ற அடிப்படையில் அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அந்த 717 மதுபான கடைகள் மூடப்பட்ட அந்த எல்லைக்குள் FL2 என்கிற தனியார் மணமகள் மன்றங்கள், தனியார் மதுபான கடைகள் செயல்பட்டு வந்தது, வருகிறது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, தாவேக அரசு சார்பா ஒரு கருத்து முன்வைக்கப்படுது.
அரசு மதுபான கடைகளை நடத்துறதுல இருக்க சிக்கல், அது மட்டும் இல்லாம அதிக விலைக்கு மது விற்பனையை தடுக்கிறதுக்காகவே நாங்க இந்த தனியார் மயத்தை மேற்கொள்கிறோம் அப்படின்னு தாவேகா அரசு சார்பாக சொல்லப்படுது. தொடர்பா உங்களுடைய பார்வை என்ன? மதுபான கடைகளில் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை காட்டிலும் எம்ஆர்பி எக்ஸஸ் என்கிற அத்துமீறல் பொதுவாக நடைபெற்று வந்தது. ஒரு 10 ரூபாய் கூடுதலாக விலைக்கு விற்க வேண்டிய கட்டாயத்தை கடந்த காலங்களில் இருந்த டாஸ்மாக் நிர்வாகம் உருவாக்கியது. அந்த 10 ரூபாய் அதிகபட்சமாக பெறுகிற நுகர்வோரிடமிருந்து பெறுகிற அந்த பணத்தை வைத்துத்தான் கடைக்கான வாடகையை, மின் கட்டணத்தை, கடைகளில் ஏற்படுகிற நானாவித செலவுகளை கடை பணியாளர்கள் மேற்கொண்டார்கள். இதில் அவர்கள் பெரிய அளவுக்கு சம்பாதித்து விட்டார்கள் என்று ஒரு சமூக விரோதியை பார்ப்பதை போல பார்ப்பதும் பேசுவதும் சரியான தகவல் அல்ல. இது குறித்து இந்த அரசுக்கு எடுத்து சொன்னதற்கு பிறகு அது போன்ற செலவுகளை நிர்வாகமே ஏற்றுக்கொள்ளும் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தேதி வரை நிர்வாகம் அதற்கான ஏற்பாடுகளை செய்யவில்லை. அது அங்கொன்றும் இங்கொன்றுமாக அந்த அத்துமீறல் நடைபெறும். அந்த அத்துமீறல் நடைபெறுவதற்கு காரணம் நிர்வாகத்தினுடைய பலவீனமே தவிர பணியாளர்களுடைய பேராசை அல்ல. இதை முதலில் அரசு, தாவேகா அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அரசியல் காரணமாக அணுகப்படுகிறது. குறிப்பாக தாவேகா தலைவர் தேர்தல் கால பிரச்சாரத்தில் 10 ரூபாய் குறித்து ஒரு பாட்டாகவே பாடினார் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். எனவே இது அரசியல் ரீதியாக அணுகப்படுகிறது. பணியாளர் படுகிற துன்பத்தையோ துயரத்தையோ அதில் இருக்கிற சங்கடங்களையோ ஒரு பரிசீலிப்பதற்கு கூட தயாராக இல்லை. திரும்ப திரும்ப எடுத்து சொன்னதற்கு பிறகு இப்பொழுதுதான் பரிசீலிக்கிறார்கள். அதில் நிர்வாக சீர்திருத்தம் செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். அதை பொறுத்தவரையில் நாங்கள் திருப்தி அடையக்கூடிய அளவிற்கு கூட நடவடிக்கை இருந்து வருகிறது. சரி, இப்போ டாஸ்மாக் கடையெல்லாம் தனியார் மயம் ஆக்கப்பட்டா டாஸ்மாக் ஊழியர்களின் நிலை என்னவா இருக்கும்? அவங்களுக்கு மாற்று வேலையை தாவேகா அரசு ஏற்பாடு செய்து கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாமா? தாவேகா அரசு நடுத்தெருவில் நிறுத்துமா, நல்ல முறையில் பாதுகாக்குமா என்பதை காலம்தான் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தை பொறுத்தவரை டாஸ்மாக் கடைகளை, மதுபான கடைகளை தனியாரிடம் ஒப்படைக்க கூடாது என்று கடுமையான போராட்டத்தை நடத்துவோம். ஏனென்றால் இது ஊழலுக்கு வழிவகுக்கும். ஊழல் இல்லாத அரசு நடத்துவதாக ஒரு சாதனை பட்டியல் போடுகிற முயற்சி நடப்பதே அதனுடைய முகத்தில் கரிபூசப்படும் என்பதை இந்த அரசு உணர வேண்டும். மதுபான கடைகள் தனியார் கைக்கு போனால் அங்கே விற்கப்படுகிற மதுபானங்கள் ஒரு சரியான முறையில் தயாரிக்கப்பட்டிருக்கிறதா என்பது கூட ஆழ்ந்த சந்தேகத்திற்குரியதாக இருக்கும். கள்ளக்குறிச்சி நடந்த சம்பவம் போன்ற ஏராளமான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் அரசு மதுபான கடைகளிலே நடைபெறாமல் தனியார் மதுபான கடைகளில் நடைபெறக்கூடிய சூழல், பேராபத்து ஏற்படும் என்பதை திட்டவட்டமாக குறிப்பிட விரும்புகிறோம். எங்களை பொறுத்தவரை, தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தை பொறுத்தவரை, மது உற்பத்தி ஆலைகளை, பீர் உற்பத்தி ஆலைகளை இழப்பீடு எதுவும் இல்லாமல் அரசு கட்டுப்பாட்டில் எடுத்து அங்கு இருக்கிற ஊழியர்களையும் அரசு ஊழியர்கள் ஆக்க வேண்டும், அரசு பணியாளர் ஆக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. எனவே தனியார் துறைக்கு அனுமதிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். சரி, இந்த விவகாரத்துல தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்துடைய ஒட்டுமொத்த குரலா என்னவா இருக்கு? உங்களுடைய நிறைவு கருத்தா நீங்க பதிவு பண்ணலாம் சார். எங்களுடைய கருத்தை பொறுத்தவரை, டாஸ்மாக் மதுபான கடைகளில் பணியாளர்கள் 23 ஆண்டுகள் பணி தொடர்ச்சியுடன் வேலை செய்து வருகிறார். இந்த டாஸ்மாக் பணியாளர் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். அவர்களுக்கு ஓய்வூதியம் என்ற கட்டாயம் வழங்கப்பட வேண்டும். இப்படி ஓய்வு பெற்ற பணியாளர்கள் அனைவரும் எந்த விதமான ஆதரவும் இல்லாமல், இன்றிலிருந்து உங்களுக்கு 58 வயதாகிறது, ஆகையால் உங்கள் பணியிலிருந்து விடுவிக்கப்படுகிறீர்கள் என்ற ஒரு கடிதம் மட்டும்தான் நிர்வாகம் தருகிறதே தவிர சல்லி காசு கூட ஒரு இழப்பீடாக அவர்களுக்கு தருவதில்லை. இந்த துயர நிலைக்கு ஒரு முடிவு உடனடியாக கட்டியாக வேண்டும். அதே போல் கடைகளில் இருக்கிற பணியாளர்களுக்கு கேரள மாநிலத்திலே அண்மையில் கேரள மாநில அமைச்சர் இங்கே வந்திருந்தார். கேரள அமைச்சரோடு மாநில முதலமைச்சர் விவாதித்தார். என்ன விவாதித்தார் என்பதை நமக்கு தெரியாது. கேரள மாநிலத்தில் மதுக்கடைகளில் பணியாளர்களுக்கு என்னென்ன சலுகைகள் உண்டோ, என்னென்ன உரிமைகள் உண்டோ, என்னென்ன பாதுகாப்பு உண்டோ, அந்த பாதுகாப்புகள் எல்லாம் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டில் உள்ள
பணியாளர்களுக்கு செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மீண்டும் வலியுறுத்துகிறேன், மதுபான கடைகள் தனியாருக்கு தாரை வார்ப்பது மிக பெரும் ஊழலுக்கு வழிவகுக்கும், சமூக சீர்குலைவுக்கு வழிவகுக்கும், ஒரு பேர் அபாயத்தை தமிழ்நாட்டில் விதைக்கிற ஒரு விஷ விதையாக அது அமையும் என்பதை எச்சரிக்கையாக குறிப்பிட விரும்புகிறோம். கண்டிப்பாக டாஸ்மாக் தனியார் மயமாக்குதல் தொடர்பாக உங்களுடைய கண்டன குரலை பதிவு பண்ணியிருக்கீங்க. நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. நன்றிங்க. நன்றி. தன்னாயர்களுக்கு